விஸ்வநாதன் ரொம்ப வருத்தப்பட்டார். புதுசாக வந்திருக்கீங்க, நல்லா எழுதிருக்கீங்க, படம் ஓடலை, பரவாயில்ல இன்னொரு படத்தில் பண்ணிடலான்னு தான் இந்த படம் ஒட்டி பண்ணோம். அத்தைமடி மத்தேடி அவர் பல்ல எழுதியிருப்பாரியா, இவர் மீதி எழுதியிருப்பார் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கும். அவரே அதை வாயை திறந்து அப்படி சொல்லிட்டா கூட உலகம் நம்பிடும். ஏன்னா அவர் கவிஞர். ஆமாம். அதனுடைய 100வது நாள் பெரிய குத்து வழக்கு கண்ணதாசன் கையால் எனக்கு கொடுக்க வச்சு, எம்ஆர் ராதாவை கை தட்ட வச்சு, மிகப்பெரிய இந்த படத்தில் உள்ள பிள்ளையார் ஸ்டுடியோலேருந்து எல்லாம் அவர் எழுதினது தான் அப்படின்னு சொன்னார். இன்னும் கொஞ்சம் வல்கராக சொல்ல போனோம்னா, வல்கர்னு எடுத்துக்க, முதல் படைப்பினுடைய மகிழ்ச்சி முதல் இரவு மகிழ்ச்சி மாதிரி நிச்சயம் மறக்க முடியாத ஒரு மறக்க முடியாது. அதில் நான் 34 படம் நான் பாட்டு இருக்கேன், அவர் 20 படம் இருந்தார். அவ்வளோ கிராஃப் ஏறினது. அது காரணம் எம்ஜிஆர் படங்கள், போக்குவரத்து. ஆமாம். அரசியல் ரீதியான காரணங்கள். அரசியல் ரீதியாக அவர் தமிழ் தேசிய கட்சி அப்படிலாம் போனார்ல. ஆமாம். ஸோ கலைஞர் படத்துலையும் நான் தான் எழுதினான்னு விரும்புகிறாங்க, எம்ஜிஆர் படத்துலையும் நான் தான் எழுதினான்னு விரும்புகிறாங்க. எக்ஸப்ட் சிவாஜி கணேசன். இந்த பாட்டு யார் எங்கே இருந்து எடுத்தீங்கன்னு, நம்ம வாலி எழுதினதுன்னு சொன்னார் அவர். ரொம்ப பிரமாதம். நான் செத்தா நீ தான் என்னை பற்றி பாடலான்னு சொன்னார் 68. அதே மாதிரி நடந்தது. விஸ்வநாதன் ரொம்ப வருத்தப்பட்டார். புதுசாக வந்திருக்கீங்க, நல்லா எழுதிருக்கீங்க, படம் ஓடலை, பரவாயில்ல இன்னொரு படத்தில் பண்ணிடலான்னு தான் இந்த படம் ஒட்டி பண்ணோம். அந்த இதயத்தில் எழுதுறச்சேயே சாங்கு, படவட்டி சாங் நடக்கிறது, கற்பான் சாங் நடக்கிறது. பட் கற்பான் தான் ஸ்டார் வேல்யூ, ஒரே தூக்கு, யாரா இருந்தாலும் உலகம் கவனிக்க முடியாது பண்ணது. அதில் கேஎஸ் கோபாலகிருஷ்ணனுடைய பெருமையை சொல்லலாம். ஏன்னா அவரே கவிஞர். ஆமாம். அவரே 40-50 பாட்டு எழுதியிருக்காரு, எதிர்பாராது பல படங்களில். ஓஹோ. ஹிட் சாங்ஸ் எழுதினவர். அவர் டைரக்டர் ஆகி ப்ரொடியூசர் ஆகிட்டார். நான் எழுதுறேன், உலகம் என்ன சொல்லும்? அவர் சொல்லி கொடுத்துருப்பாரு, ஏன்னு சொல்லாதா? சொல்ல வாய்ப்பு இருக்கு. அத்தைமடி மத்தேடி அவர் பல்ல எழுதியிருப்பாரியா, இவர் மீதி எழுதியிருப்பார் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கும். அவரே அதை வாயை திறந்து அப்படி சொல்லிட்டா கூட உலகம் நம்பிடும். ஏன்னா அவர் கவிஞர். ஆமாம். அப்படி சொல்லாமல் அவர் அசோகா ஹோட்டலில் அதனுடைய 100வது நாள் பெரிய குத்து வழக்கு கண்ணதாசன் கையால் எனக்கு கொடுக்க வச்சு, எம்ஆர் ராதாவை கை தட்ட வச்சு, மிகப்பெரிய இந்த படத்தில் உள்ள பிள்ளையார் ஸ்டுடியோலேருந்து எல்லாம் அவர் எழுதினது தான் அப்படின்னு சொன்னார் அவர். இப்போ அப்போ தான் இப்போ நீ கேட்குற கேள்விக்கு பதில். இந்த முதல் படைப்பில் அப்போ தான் நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, திருப்தி. ஆமாம், பெரிய திருப்தி. இன்னும் கொஞ்சம் வல்கராக சொல்ல போனோம்னா, வல்கர்னு எடுத்துக்க, முதல் படைப்பினுடைய மகிழ்ச்சி முதல் இரவு மகிழ்ச்சி மாதிரி. நிச்சயம் மறக்க முடியாத ஒரு மறக்க முடியாது. ஐயா, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு அறிமுகமாகி பாடலாசிரியராக வந்து அப்புறம் பல ஹிட் சாங்ஸ் அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போதுங்க, இப்போ ஒரு பக்கம் கண்ணதாசன் அவர்களுடைய பாடல்கள் நிறையா அவர் எழுதிட்டு இருக்காரு. அப்போ வந்து கண்ணதாசன் அவர்கள் வந்து எதிர்கடை போட்டவன் அப்படிங்கிற மாதிரி உங்களை நினைச்சாரா? அவர் நினைக்கல. அப்படி அவர் நினைக்க. இப்போ நீ கேட்குற கேள்விக்கு பதில் என்னென்னா, ஒரு வருஷத்தில் 54 படம் ரிலீஸ் ஆச்சு. அதில் நான் 34 படம் நான் பாட்டு இருக்கேன், அவர் 20 படம் இருந்தார். அவ்வளோ கிராஃப் ஏறினது. அது காரணம் எம்ஜிஆர் படங்கள், போக்குவரத்து. ஆமாம். அரசியல் ரீதியான காரணங்கள். கண்ணதாசனை விட நான் பெரிய அறிவாளின்றதுனால ஏற்படலை. அரசியல் ரீதியாக அவர் தமிழ் தேசிய கட்சி அப்படிலாம் போனார்ல. ஆமாம். ஸோ கலைஞர் படத்துலையும் நான் தான் எழுதினான்னு விரும்புகிறாங்க, எம்ஜிஆர் படத்துலையும் நான் தான் எழுதினான்னு விரும்புகிறாங்க. எக்ஸப்ட் சிவாஜி கணேசன். அதனால அந்த கிராஃப் ஏறித்து. பட் நான் அப்படி நினைக்கல. எனக்கு சீனியர் அவர் 6 வருஷம். ஒரு டிஸ்டர்பன்ஸை ஃபீல் பண்ணார் அவர். ஒரு விஸ்வநாதன் கிட்டே இந்த மாதவி பொன்மையிலாள் பாட்டை கேட்டுட்டு வாலிபட்டுக்கு போகலாம்னு கூப்பிட்டு விஸ்வநாதன் கூட்டே வந்திருக்காரு. ஸோ கண்ணதாசனுக்கு வாலி எழுதின 2 பாட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் இந்த படம் எடுத்த வரைக்கும் பாருங்கன்னு சொல்லி காட்டுவாங்க. அந்த பாட்டு பிக்சரைஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து சரோஜாதேவி கண்ணு தெரியாது, அவள் ஒரு ஓதுவார் மகள். அந்த அம்மா பூ தொடுத்துன்னு ஓதுவார் மகள் அந்த நடராஜ பெருமானுக்கு பூவை போடுறோம், ஒரு மாலை தொடுத்து. அந்த மாலை தொடுத்து போகிறத ஓதுவார் உன் பெயர் ஓதுவார், ஓமன மந்திரத்தின் உட்பொருள் நாடுவார் அப்படின்னு ஆடி, கங்கை கொண்டான் என்மேல் கருணை கொண்டான், பிறை திங்கள் கொண்டான் நெஞ்சை திருடி கொண்டான், பாதி மங்கை கொண்டான் எந்தன் மனதை கொண்டான், இவை யாவையும் கொண்டான் எந்தன் மாலையும் கொண்டான்னு போடுவார். இந்த பாட்டு வந்து பாலமுரளி கிருஷ்ணாவும் சோழமங்கலம் ஸ்டேஷன் பாடினது. இதை அவர் போட்டு காமிச்சிருக்காங்க. 68 நைட் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு கண்ணதாசன். யோ டிரைவர்கிட்ட உனக்கு விஸ்கி நீ இஷ்டப்பட்டு சாப்பிட்ற வேட் 69 விஸ்கி வருதியா அப்படின்னு அனுப்புகிறார். அனுப்பிச்சிட்டு நான் யாரோ தேவாரத்துலேருந்து பழம்பாடலேருந்து உருவி எடுத்தாங்கன்னு நினச்சி விகேஆரை கேட்டேன். இந்த பாட்டு யார் எங்கேருந்து எடுத்தீங்கன்னு, நம்ம வாலி எழுதினதுன்னு சொன்னார் அவர். ரொம்ப பிரமாதம். நான் செத்தா நீ தான் என்னை பற்றி பாடலான்னு சொன்னார் 68. அதே மாதிரி நடந்தது. அவர் இறந்து ஏஎல்எஸ் பையன் கண்ணப்பன் பாரதிய வித்யாபவன் இருக்கு, அங்கே ஒரு கவியரங்கம் வச்சான், இரங்கல் கவியரங்கம். அங்கே தான் நான் பாடினேன் கண்ணதாசன். அப்படியே நடந்தது. இப்போ ஒரு பாடல் எழுதி அதுக்கு வந்து இப்போ ஆடியோ விழாங்கிறது பெருசாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஃபேஷனாக தான் நிறையா படங்களுக்கு ஆடியோ விழா நடக்குது.
இப்போ நீங்களும் உங்களை பாட்டு எழுதின படங்களுக்கும் வரீங்க, எழுதாத படங்களுக்கும் வரீங்க, எல்லாத்தையும் வரும். அப்படி நீங்கள் வரும்போது நான் வந்து நோட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, எப்போவுமே அந்த படத்தினுடைய ஹீரோயின் வந்து உங்கள் சீட்டு பக்கத்துலேயே உட்கார்றாங்க. அது எப்படி அது நடக்குது? அது வந்து என்னை பார்த்தா தெரியல உனக்கு லட்சணமாக இருக்குன்னு. அதாவது நல்ல தொழிலாளின்னு நினைச்சிருக்கோம். பாட்டு எழுதுறாரு. சரிங்க. அந்த ஹீரோயினுக்கு பாட்டு எழுதுறோம்ல. என்ன நீ இளைஞன் கேசட் வெளியிட்டு விடால நீ தானே ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்து, என்ன என் பக்கத்தில் கலைஞர்களே உட்காந்து. இல்லை, அது ஏதாவது ஒரு அபூர்வமாக தான் மாறுதே தவிர அந்த படத்துல கூட பொறாமையா அவனுக்கு இல்லைங்க. அந்த ஒரு பாட்டு தான் இவ்வளவு வயசாகியும் குறுக்க நிற்கிறான் பாட்டு எழுதிக்கிட்டுன்னு, அதை தவிர இது ஒரு பொறாமையா? சும்மா ஒரு இதுக்காக கேட்டேன்.